السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رضينا بالله ربا وبالإسلام دينا وبسيدنا محمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبشيخنا محي الدين عبد القادر الجيلاني رضي الله تعالى عنه شيخا ومرشدا. اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم أجمعين. أما بعد. இவ்வுலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹுவுக்கு எல்லா புகழும் அவனின் சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் முத்து முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉத் தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், நல்லவர்கள், நல்லடியார்கள், நாதாக்கள், குறிப்பாக அமர்ந்திருக்கும் நம் அத்துணை பேர் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். உலகத்தில் வாழும் காலமெல்லாம் நபிமார்களால் வழிகாட்டப்பட்டு, சஹாபாக்களால் பின்பற்றப்பட்டு, நாதாக்கள் வலிமார்களால் நடைமுறைப்படுத்தப்பட்ட அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத் என்ற கொள்கையிலேயே இருந்து மரணிக்கக்கூடிய நசீபை நம் எல்லோருக்கும் ரப்புல் ஆலமீன் தந்தருள் புரிவானாக. ஆமீன். உலகத்தில் வாழும் காலமெல்லாம் குடும்பத்தோடு பலமுறை மக்கா முக்கர்ரமா சென்று ஹஜ்ஜு செய்யும் பாக்கியத்தையும், தவாப் செய்யும் பாக்கியத்தையும், மதீனா முனவ்வரா சென்று மன்னர் மஹ்மூது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை கனவிலும் நினைவிலும் கண்டு தரிசித்து ஆனந்த பரவசம் அடையும் பேரின்ப பாக்கியத்தையும் ரப்புல் ஆலமீன் வாழ்வில் நிறைவாக தந்தருள் புரிவானாக. ஆமீன். உலகத்தில் வாழும் காலமெல்லாம் சொர்க்கத்திற்குள் நுழைந்தாலும் சொர்க்கம் நமக்கு சொர்க்கம் அல்ல, எங்கள் நாயகத்தின் பொற்பாதங்களை முத்துவதுதான் சொர்க்கம் என்ற ஆஷிகீன்களில் வாழ்ந்த வாழ்க்கையை போன்று வாழக்கூடிய நசீபையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் எல்லோருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன். லைலத்தும் மின் நிஸ்ஃபி மின் ஷஅபான் மாதத்தினுடைய 15ஆம் இரவு, பராஅத்தினுடைய இரவு என்றும் இதற்கு பெயர் சொல்லப்படும். பல வகையான பெயர்கள் இதற்கு இருக்கிறது. இதனுடைய சிறப்புகளை பற்றியெல்லாம் ஹஸரத் அவர்கள் நமக்கு சொல்லி தந்தாங்க. இந்த மாதம் ஷஅபான் என்று சொல்லக்கூடிய ஒரு புனிதம் நிறைந்த ஒரு மாதம். காரணம் என்னவென்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது, அர்-ரஜபு ஷஹ்ருல்லாஹ், ரஜபு மாதம் அது அல்லாஹ்வினுடைய மாதம், ஷஅபானு ஷஹ்ரி, ஷஅபான் மாதம் அது என்னுடைய மாதம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதத்தை அவர்களோடு ஒன்றுபடுத்தினார்கள். என்றால் எதுவெல்லாம் நாயகத்தோடு தொடர்புடையதாக்கப்படுகிறதோ அதுவெல்லாம் சிறந்தது, கண்ணியமானது, மேன்மையானது. அந்த அடிப்படையில் இந்த ஷஅபான் என்ற மாதம் பெருமானாரோடு தொடர்புடையது என்ற ஒரே காரணத்தினால் இதனுடைய மகத்துவம் என்பது வார்த்தைகளால் சொல்லி முடிக்க முடியாதவை. அதுதான் நிதர்சனம். அப்பேற்பட்ட இந்த மாதத்திற்கு ஷஅபான் என்று பெயர் வைத்திருக்கிறான் ரப்புல் ஆலமீன் பல இமாம்களின் மூலமாக, நபிமார்கள் மூலமாக. ஷஅபான் 5 வார்த்தைகள். ஷீன் என்ற வார்த்தைக்கு விளக்கம் தருவார்கள். ஃபஷீனு மினஷ் ஷரஃப், ஷரஃப் என்றால் கண்ணியம், சிறப்பு என்று சொல்லப்படும். ஆக ஷஅபானினுடைய வார்த்தையின் முதல் வார்த்தை சிறப்பு என்ற அர்த்தத்தை கொண்டது. இரண்டாவது வார்த்தையான ஐன், வல் ஐனு மினல் உலுப், ஐன் என்பது உலுப் என்றால் உயர்ந்தது, மகத்துவமானது என்று சொல்லப்படும். இந்த இரண்டாவது வார்த்தையான ஐன் உயர்ந்தது என்பதை குறிக்கப்படும். மூன்றாவது அல் வல் பாஉ மினல் பிர், பிர் என்றால் நன்மைகள். மூன்றாவது வார்த்தையான பா என்பது நன்மையை குறிக்கிறது. நான்காவதாக வல் அலிஃபு மினல் உல்ஃபா, அலிஃபு என்பது
உல்ஃபத் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு நெருக்கத்தை, ஒரு மஹப்பத்தை ஏற்படுத்தும் வார்த்தை. வன்னூனு மினன் நூர், கடைசியாக நூன் என்று சொல்லப்படுவது அது நூர், அது ஒளியில் கட்டுப்பட்டது என்பார்கள் இந்த ஷஅபானினுடைய இந்த வார்த்தைகளை வைத்து. இதை சொல்லிவிட்டு இமாம் பெருமக்கள் சொல்லுவார்கள், ஃபஹாதிஹில் அதாயா மினல்லாஹி தஆலா லிஅப்திஹில் முஃமினி ஃபீ ஹாதஷ் ஷஹர். மேலே சொல்லப்பட்ட ஷரஃபும் மேலே சொல்லப்பட்ட உலுவு என்று சொல்லக்கூடிய உயர்தரமான கண்ணியமும், பாவிற்கு சொல்லப்பட்ட பிர் என்று சொல்லப்பட்ட அந்த நன்மையும், அலிஃப் என்று சொல்லப்பட்ட அந்த உல்ஃபத் என்று சொல்லக்கூடிய அந்த நெருக்கமும் இணக்கமும் பிணக்கமும், நூர் என்று சொல்லப்பட்ட இந்த நூனும் எல்லாத்தையும் ரப்புல் ஆலமீன் இந்த ஆபிதுகளுக்கு கொடுத்திருக்கிறான். அவங்க சொன்ன மாதிரி தான் இன்றைய காலத்தில் சோசியல் மீடியா என்றைக்கு மேலோங்க தொடங்கியதோ ஒரு பக்கம் இபாதத்துகள் குறைய ஆரம்பித்து விட்டது. எதுவெல்லாம் நாம் கண்ணியத்திற்குரிய நாள், எதுவெல்லாம் நாம் மகத்துவ மிக்க நாள் என்றெல்லாம் கருதினோமோ அவை அனைத்தையும் ஒன்றுமில்லாத நாட்களாக, ஒன்றுமில்லாத இரவாக ஆக்கக்கூடிய வேலைகளை இன்றைக்கு பலர்களும் இந்த சோசியல் மீடியாவின் மூலம் செய்து கொண்டிருக்கிறார்கள். உலகத்தில் எத்தனையோ லட்சம் மக்கள் இருக்கலாம். ரப்புல் ஆலமீன் இன்றைக்கு நம்மை மாத்திரம் இது போன்ற மஸ்ஜிதுகளில் அமர வைத்திருக்கிறான் என்றால் நாம் அவனுக்கு ஒரு வகையில் பிரியமானவர்கள், நமக்கு தெரிந்தவர்கள், நமக்கு பழக்கமானவர்கள், நம்முடைய நண்பர்கள், நம்முடைய தோழர்கள் பலர்களும் இன்றைக்கு வீதிகளில் இன்றைக்கு ஒன்றும் இல்லை என்று சுத்துவதை நாம் பார்க்க முடியும். அப்பேற்பட்ட ஒரு நிலையில் நம்மை மாத்திரம் ரப்பு கொண்டு வந்து இங்கு அமர வைத்திருக்கிறான் என்றால் இந்த இரவு சாதாரணமானது அல்ல என்பதை நாம் முதலில் விளங்க வேண்டும். கிதாபுகளிலே எழுதுவார்கள், இந்த இரவினுடைய சிறப்பை பற்றி சொல்லும் பொழுது, ஒரு முறை ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ன பண்ணாங்க, ஒரு பயணம் சென்றார்கள். நடந்து போகும்போது ஒரு மலையை பார்க்கறாங்க. மலைக்கு மேலால் ஒரு பாறை, மலையினுடைய உச்சியில் அந்த பாறை இருக்கிறது. அந்த பாறையை பார்த்த உடனே கண்கள் எல்லாம் கவருகிறது. அந்த பாறையின் அழகு மிக பெரும் ஒரு வெண்மை மிக்க ஒரு பாறை, ஒளி வீசக்கூடிய ஒரு பாறை. பார்த்தார்கள், என்ன ஒரு அழகு, என்ன ஒரு மிகவும் ஒளிமயமான ஒரு பாறைன்னு சொல்லிட்டு மலைக்கு மேலே ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. யாரு? ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். மலைக்கு மேலே போனாங்க. பாறையினுடைய பக்கத்தில் போனதற்கு பின்னால் ஃபஅவஹல்லாஹு இலைஹி, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வஹி அனுப்புறா, யா ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அத்துஹிப்பு அன் யுபய்யின லக அஜப மிம்மா தரா, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பதை என்ன என்று விளக்க வேண்டும் என்று நீங்கள் நாடுகிறீர்களா? நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்களே இந்த பாறை, ஆச்சரியப்பட்டு அதிசயப்பட்டு பிரம்மாண்டத்தில் ஆழ்ந்து போய் பார்க்கிறீர்களே, இது என்னன்னு உங்களுக்கு சொல்லணுமா அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கால நஅம் யா ரப், ஆமா அல்லாஹ் நீ சொல்லி கொடு, எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. சாதாரண ஒரு மலை, அதற்கு மேலால் இப்படி ஒரு பாறையா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றதுக்கு முன்னாடி ஃபன்ஃபலத்திஸ் ஸஹ்ரா ஃபன்ஃபலத்திஸ் ஸஹ்ரா, பாறை இரண்டாக பிளந்தது. பிளந்ததற்கு பின்னால் அனிஷைஹ் அலைஹி முத்ரிஅத்தும் மினஷ் ஷஅர், அந்த பாறைக்குள்ள இருந்து ஒரு வயசான ஒரு ஆள் வெளியே வர்றாங்க. இந்த பாறை பிளக்குது, உள்ள இருந்து ஒரு வயது முதிர்ந்த ஒரு ஆள் வெளியே வர்றாங்க. பார்ப்பதற்கு அழகு நிறைந்த தோற்றம். பார்த்தவுடன் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஆச்சரியம். பாறை பிளந்த உடனே பாறைக்கு முன்னாடி திராட்சைகள் கொத்து கொத்தா நிற்குது. பாறைக்கு முன்னாடி பலவிதமான உணவுகள் நிற்கிறது. இதெல்லாம் பார்த்துட்டு ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த பெரியவர்கிட்ட கேட்டாங்களாம். ஃபதஅஜப ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மின் ذلك فقال يا شيخ ما هذا الذي أرى, நான் இவ பார்த்துட்டு இருக்கேனே இதெல்லாம் என்னது? ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒன்றும் புரியல, ஆச்சரியத்தில் திகைத்து போனார்கள். பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டுட்டு கேட்டாங்க, இதெல்லாம் என்னது? இப்படி நான் என் வாழ்நாளில் பார்த்ததில்லை. ஒரு பாறையிலிருந்து நீங்க வரீங்க,
வந்ததோடு மட்டுமல்ல, அந்த பாறையில திராட்சை கனிகள் தொங்குகிறது, அந்த பாறையில் பலவிதமான வண்ண வண்ண உணவுகள் திளங்குகிறது. இதெல்லாம் என்னதுன்னு கேட்கிறப்போ அந்த பெரியவர் சொன்னாரா, وهو قائم يصلي فتعجب عيسى عليه الصلاة والسلام هذا رزقي في كل يوم. நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்களே இந்த திராட்சை, இந்த உணவெல்லாம், இதுதான் என்னுடைய தினசரி உணவு. நான் சாப்பிட்ற நேரம் வந்துருச்சு அப்படின்னா நான் வெளியே வரணும்னு நினைப்பேன், பாறை பிளக்கும், வெளியே வருவேன், உணவை உண்ணுவேன், மீண்டும் பாறைக்குள் நுழைவேன், இபாதத்தில் என் வாழ்க்கையை கழிப்பேன் அப்படின்னு ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஆச்சரியம். அப்புறம் கேட்டாங்களா, ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், கம் தஅபுதுல்லாஹ ஃபீ ஹாதல் ஹஜர், இந்த பாறையில நீங்க எத்தனை நாளா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, அல்லாஹ்வை தொழுதுட்டு இருக்கிறீங்க, இபாதத்துல இருக்கிறீங்கன்னு ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கேட்டவுடன் அந்த பெரியவர் சொன்ன வார்த்தை, ஃபகால் 400 சனா, 400 ஆண்டுகள் இதே பாறையில் நான் இபாதத்தில் என் வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருக்கிறேன் என்றார்கள் அந்த முதியவர். கேட்டு விட்டு ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஆச்சரியத்திற்கு மேலாச்சரியம். அடுத்து அல்லாஹ்ட்ட பேசினாங்களா, இலாஹி, அல்லாஹுவே, வ சய்யிதி, என்னுடைய தலைவனே, மா அகூலு அன்னக ஹலக்த ஹல்கன் அஃலலு மின் ஹாதா, நான் சொல்றேன், நீ படைத்த படைப்புகளில் இந்த பெரியவரை போன்ற சிறப்பு வாய்ந்தவர் யாரும் இருக்க முடியாது அப்படின்னு நான் சொல்றேன். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஆச்சரியத்தில் அல்லாஹுவை பார்த்து சொன்னவுடன் ரப்புல் ஆலமீன் வஹி அனுப்பினா. என்ன சொன்னான் தெரியுமா? அல்லாஹ் தஆலா வித்தியாசமான வார்த்தைகள். அல்லாஹ் என்ன சொன்னான் தெரியுமா? ஃபௌஹல்லாஹு இலைஹி இன்ன ரஜுலம் மின் உம்மத்தி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய உம்மத்தில் ஒரு மனிதன் ஒன்றை பெற்றுக் கொள்வான். அல்லாஹ் சொல்லும் வார்த்தை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமினுடைய உம்மத்தில் ஒரு மனிதன் ஒன்றை பெற்றுக் கொள்வான். எதை தெரியுமா? அதுரக ஷஹ்ரு ஷஅபான் வ ஸல்லா லைலத்தின் நிஸ்ஃபின் மின்ஹு அஃலலு இன்தி மின் இபாதத்தி ஹாதல் 400 சனா. அந்த ஒரு மனிதர் உம்மத்தே முஹம்மதியாவில் யாரெல்லாம் நிஸ்ஃபு ஷஅபான் என்று சொல்லக்கூடிய இந்த பராத்தினுடைய இரவை அடைந்து, இந்த பராத்தினுடைய இரவில் நின்று தொழுது, இந்த பராத்தினுடைய இரவில் நின்று என்னை துதித்து என்னை யார் வணங்குகிறார்களோ, இதோ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்களே, 400 ஆண்டு காலம் அந்த பாறைக்குள்ளால் இருந்து என்னை வணங்கிய இந்த பெரியவரை விடவும் உம்மத்தே முஹம்மதியாவில் யார் பராஅத்தை அடைந்து இபாதத்தில் கழித்தானோ அவன்தான் சிறந்தவன் என்றான் ரப்புல் ஆலமீன். ஃபகால ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இதை சொன்னதுக்கு அப்புறம் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? யா லைத்தனி குன்து மின் உம்மத்தி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யா லைத்தனி, எனக்கு வந்த கைசேதமே, என்னை அடைந்த நஷ்டமே, நான் உம்மத்தே முஹம்மதியாவில் இருந்திருக்க வேண்டாமா என்று ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ரப்பை பார்த்து சொன்னார்கள் என்றான். இதுதான் நிஸ்ஃபு ஷஅபான், இந்த நாளினுடைய சிறப்பு. இதை பலர்களுக்கும் ரப்புல் ஆலமீன் கொடுக்கவில்லை. இந்த இரவு நம்மிடத்தில் இருக்கிறது, கழிக்க தெரியாதவர்களாக நம்மில் பலர்களும் இருக்கிறோம். இன்னைக்கு நாமளே என்ன நினைச்சிட்டு வந்திருப்போம், இன்னைக்கு ஏதோ பராத்துன்னு சொல்றாங்க, போவோம் பள்ளிவாசலுக்கு போயிட்டு தொழுக வைப்பார், அஜருக்கு தொழுவோம், ஏதோ 2 சொல்லுவாங்க கேட்போம், அவ்வளோதான். அப்புறம் கபரு சியாரத்துமாங்க, போயிட்டு ஒரு துவா ஓதி வீட்டுக்கு போய் தூங்கிடுவோம் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். 400 ஆண்டு காலம், எவ்வளவு? 400 ஆண்டு காலம் சதா நேரமும் ஒரு நொடி பொழுது கண்ணை அசர்ந்து உறங்காமல் 400 ஆண்டு காலம் தொடர்ந்து இபாதத்து செய்த நபரை விடவும் இன்றைய நிஸ்ஃபு ஷஅபானில் ஒரு மனிதன் உம்மத்தே முஹம்மதியாவில் இருந்து தொழுபவனை ரப்புல் ஆலமீன் அதிகம் நேசிக்கிறான் என்றால் நம்மை போன்ற பாக்கியசாலிகள் யார் இருக்க முடியும்? பயன்படுத்த தெரியவில்லை நமக்கு, அதுதான் நிதர்சனம்.
என்று சொல்லித் தருவார்கள் இமாம் பெருமக்கள், மேன்மக்கள், சாலிஹீன்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையில் ஒரு வசனத்தை குறிப்பிடுவான். வகலீலும் மின் இபாதிய ஷுக்கூர், என்னுடைய அடியார்களில் சிலர்கள் மாத்திரமே என்னை ஷுக்ர் செய்பவர்களாக இருக்கிறார்கள். இது இன்றைக்கு நாம் கண்கூடாக பார்க்க முடியும். இதுக்கு முன்னாடி காலத்துல கூட ஓரளவுக்கு, ரொம்ப இல்லைனாலும் ஓரளவிற்கு எல்லோரும் இபாதத்தில் இருந்தார்கள். இன்றைக்கு எல்லாம் குறைந்து விட்டது, மலிந்து விட்டது. அல்லாஹ் சொல்லுகிறான், என்னுடைய அடியார்களில் குறைவானவர்கள் மாத்திரமே எனக்கு நன்றி செலுத்துபவர்களாக இருக்கிறார்கள். என்னை வணங்குபவர்களாக, என்னை துதிப்பவர்களாக, என்னை நினைவு கூறுபவர்களாக சிலர்கள் மாத்திரமே இருக்கிறார்கள் என்கிறான் ரப்புல் ஆலமீன். அது இன்றைக்கு நிதர்சனமாக அப்படியே பொருந்தும். ஏப்பா தொழுகை வர்றதில்லை ஜமாத்துக்கு, நான் வர்ற நேரத்தில் 200 ரூபா சம்பாதிச்சிடுவேன். நீ ஏப்பா தொழுகை வர்றதில்லை, நான் தொழுகை போற நேரத்தில் 500 ரூபா சம்பாதிச்சிடுவேன். என்ன வார்த்தைகள் இதுவெல்லாம்! இந்த வார்த்தைகள் நம் நாவிலிருந்து வருவதற்கு எப்படி மனம் வருகிறது! எவ்வளவு நியாமத்துகளை அள்ளி கொடுத்திருக்கிறான் ரப்புல் ஆலமீன் நமக்கு. அத்தனையும் கொடுத்தும் கூட அடுத்த வேளைக்கு உணவில்லாமல், சாப்பாடு இல்லாமல் நம்ம வச்சிருக்கிறானா ரப்புல் ஆலமீன்? எத்தனை நபர்களை கரமில்லாமல், கண்ணில்லாமல், கையில்லாமல், காலில்லாமல் படைத்து வைத்திருக்கிறான். அப்படி நம்மளை விட்டு விட்டானா ரப்புல் ஆலமீன்? ஒரு உதாரணத்தை உங்களுக்கு நான் சொல்லி காட்டுவேன். கிதாபுகளிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு நிகழ்வு. ஒரு மனிதன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சோதிச்சான். எப்படி தெரியுமா? 2 கையும் இல்லை, 2 காலும் கிடையாது, 2 கண்களும் இல்லை. காது கேட்கும், வாய் பேச முடியும், அவ்வளவுதான். ஒரு பெரிய ஒரு ஆளு, நல்லா கை காலு எல்லாம் நல்லா இருக்கு, நடந்து போறாரு. போறப்போ இவரு அல்ஹம்துலில்லாஹி அப்படின்னு இந்த ஆள் யாரு? அல்லாஹ் யாரை சோதிச்சானோ, கை இல்லாம, கால் இல்லாம, கண் இல்லாம யாரை சோதிச்சானோ அவரு உட்கார்ந்து அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஆஃபானி மிம்மா இப்தலா பிஹி கைரி. யா அல்லாஹ், நீ என்ன தவிர வேற யாரையும் சோதிக்கல தெரியுமா? என்ன மட்டும் தானே கை இல்லாம, கால் இல்லாம, கண் இல்லாம வச்சிருக்கிற. நீ இப்படி நான் சோதிச்சதுக்காக நான் உனக்கு அல்ஹம்துலில்லாஹ் சொல்றேன். நீ என்ன மட்டும் தானே இப்படி சோதிச்சிருக்கிற, இப்படி என்ன சோதிச்சாலும் உனக்கு நான் அல்ஹம்துலில்லாஹ் சொல்றேன். வஃபல்லல்னி அலா கதீரி மிம்மன் خلق தஃதீலா, என்ன மாதிரி நீ யாரையும் சிறப்பானவனா படைக்காம விட்டுட்டியே. யார் சொல்லும் வார்த்தை? கையில்லாத, காலில்லாத, கண்ணில்லாத ஒரு ஊனமுற்றவன் சொல்லும் வார்த்தை. என்ன மாதிரி நீ சிறப்பா யாரையும் வைக்கலையே, அதுக்காக வேண்டி உனக்கு அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு உன்னை நடந்து போனவருக்கு ஒரே ஆச்சரியம். பார்த்துட்டு கிட்ட போனாராம். கிட்ட போயிட்டு கேட்கிற فتعجب الرجل من قول هذه الأعمى المقطوع اليدين والرجلين. 2 கரங்களும் கால்களும் கண்களும் இல்லாத அந்த மனிதரை பார்த்து நடந்து போனவர் கேட்டாராம், அலா ஐயு ஷைஇன் தஹ்மதுல்லாஹ வ தஷ்குரு. ஏப்பா, அல்லாஹ் உனக்கு கையையும் கொடுக்கல, காலையும் கொடுக்கல, பார்க்கிறதுக்கு கண்ணையும் கொடுக்கல, எப்படி உன் நாவு அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தையை மொழிகிறது? அந்த வார்த்தையை சொல்றதுக்கு உனக்கு எப்படி மனம் வருகிறது அப்படின்னு கேட்ட உடனே அந்த ஆள் என்ன சொன்னாரு தெரியுமா? சொன்ன வார்த்தை ஃபகால லஹு யா ஹாதா. யாரா நம்ம சொல்லுவோம் தெரியுமா? ஏதாவது உன சொல்லிட்டோம்னா, யாரா நீ வந்துட்டான் அப்படின்னு நம்ம சொல்லுவோமே, அது போன்ற வார்த்தை. யார் சொல்லும் வார்த்தை இது? கண்ணில்லாத, கால் இல்லாத, கரம் இல்லாத ஒரு மனிதன் சொல்லும் வார்த்தை. யாஹதா, யாரா இவன்? அஷ்குருல்லாஹ அன் வஹபனி லிசானன் ذاكرா. அல்லாஹ் எனக்கு அவனை புகழ்றதுக்கு நாக்க தந்தானே, இந்த நாவை வைத்து நான் அவனை புகழ வேண்டாமா? என்னிடத்தில் வந்து எப்படி நீ அல்ஹம்துலில்லாஹ் சொல்றேன்னு கேட்கிறியே, உனக்கு வெட்கமாக இல்லையா? அடுத்து சொன்னார், وقلبا خاشعا وبدنا على البلاء صابرا. அவனை பயப்படக்கூடிய உள்ளத்தை கொடுத்தானே, அவனை நினைத்து நினைத்து அழுகக்கூடிய என்னுடைய கண்களை பார்க்காவிட்டாலும் கண்ணீரை கொடுத்தானே, இதுக்காக நான் அல்ஹம்துலில்லாஹ் அவனுக்கு சொல்ல வேணாமா? யாரா நீ வந்துட்டு இப்படி கேட்கிற என்று கேட்டார் என்றால், இதுதான்
அல்லாஹ் கொடுத்த நிஅமத்திற்கு ஷுக்ர் செய்த நல்லடியார்களினுடைய நிகழ்வுகள். ஒரு நாவை கொடுத்ததற்கு அவர்கள் புகழ்ந்தது அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு நம்ம ஒரு நாளைக்கு எத்தனை தடவை அல்ஹம்துலில்லாஹ் சொல்றோம்? அவரோட நம்மளை ஒப்பிட்டு பார்த்தா எத்தனை முறை அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல வேண்டும் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். ஏதோ இது போன்ற மிஅராஜ், இது போன்ற பராத்து, ஆஷுரா, இந்த லைலத்துல் கத்ர், இது மாதிரி இரவுல மட்டும்தான் நம்ம ஒண்ணு கூடுறோம். அப்படியே ஒண்ணு கூடுறாலும் மனப்பூர்வமாக உளப்பூர்வமாக இறைவனை துதிக்கிறோமா சிந்திக்க வேண்டும். நான் என்னையும் சேர்த்துதான் சொல்லுகிறேன். ஒவ்வொருவரும் நம்மை நினைக்க வேண்டும். இத்துணை ஆண்டு காலம், கிட்டத்தட்ட உலகத்தில் நாம் 30-40 ஆண்டுகள் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னா, இத்தனை வருஷத்தில் என்றைக்காவது ரப்புல் ஆலமீன் நமக்கு மூச்சு விடுறதுல குறை வச்சானா? என்றைக்காவது ஒரு நிமிடம் நீ என்ன ஒரு நிமிஷம் நினைக்கலப்பா, உன்னுடைய மூச்சை நான் ஒரு நிமிடம் தாமதமாக்குகிறேன் என்று நினைத்தால் நம்ம எத்தனை நபர்கள் உயிரோடு என்று வாழ்ந்து கொண்டிருப்போம்? நீ என்ன நினைக்கலப்பா, உனக்கு நான் சாப்பாடு தர மாட்டேன், நீ என்ன நினைக்கலப்பா, உன தண்ணி குடிக்க விட மாட்டேன் அப்படின்னு அல்லாஹ் நம்மளை வச்சிருந்தான்னா நம்முடைய நிலைமை என்ன ஆகும் என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்னா, வகலீலும் மின் இபாதிய ஷக்கூர், என்னை சுக்ர் செய்பவர்கள், என்னை நினைப்பவர்கள், என்னை துதிப்பவர்கள், என்னை வசைபாடுபவர்கள் மிகவும் குறைவானவர்கள் என்று சொல்லும் பொழுது இமாம் பெருமக்கள் தஃசீர்களின் விளக்கத்தை தருவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இன்ன அஹப்பஸ் ஸலாத்தி இலல்லாஹி ஸலாத்து தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அல்லாஹ்விடத்திலே மிகவும் பிரியமான தொழுகை யாரோட தொழுகை தெரியுமா? தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய தொழுகை. காரணம், எல்லா இரவிலும் சதா நேரமும் நின்று வணங்குபவர்கள் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அது மட்டுமல்ல, அவர்கள் நோன்பும் வைப்பார்கள். அவர்கள் சதா நிலா நாட்களும் நோன்பு வைப்பார்கள். தொடர்ந்து நோன்பு வைக்கிறதுங்கிறது எல்லாத்துக்கும் கூட. அதனால ஒரு நாள் நோன்பு வைப்பாங்க, ஒரு நாள் நோன்பை விட்டுருவாங்க. இப்படி நோன்பிலும் தொழுகையிலும் சரி, தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமினுடைய தொழுகை நோன்புதான் இறைவனிடத்தில் மிகவும் பிரியமானது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்லிவிட்டு சொன்னார்கள், நானும் அதையே பிரியப்படுகிறேன் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானாருக்கு பிரியமானது நமக்கும் பிரியமானதாக ஆகும் வரைக்கும் நாம் உண்மையாக முஃமினாக ஆக முடியாது. என்றைக்கு என் நாயகம் இதை பிரியப்பட்டிருக்கிறார்கள், அதனால் நான் இதை பிரியப்படுகிறேன் என்ற எண்ணமும் என்ற மனமும் நமக்கு வருகிறதோ, அன்றைக்குதான் நாம் யதார்த்தமான முஃமின் என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். இது ஒரு பக்கம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வேறு ஒரு வசனத்தில் சொல்லி காண்பிப்பான், ஃபத்குரூனி அத்குருக்கும், நீ என்னை நினைவு கூறும் பொழுதெல்லாம் நான் உன்னை நினைவு கூறுகிறேன் என்கிறான் ரப்பல் ஆலமீன். அல்லாஹ் சொல்ற வார்த்தை என்ன? எப்பொழுதெல்லாம் நீ என்னை நினைவு கூறுகிறாயோ அப்பொழுதெல்லாம் நான் உன்னை நினைவு கூறுகிறேன் என்கிறான் ரப்பல் ஆலமீன். இப்ப இங்க விளங்குறது என்னன்னா, முதல் ஸ்டெப் நம்மளோட தான் இருக்கணும். முதல்ல யாரு முன்னாடி போகணும்? நாம தான் முன்னாடி போகணும். நீ என்னை நினைவு கூறும் பொழுதெல்லாம் நான் உன்னை நினைவு கூறுகிறேன். இப்ப முதல்ல நம்ம தான் போகணும். அவன் எஜமானன், நான் அடிமை. இன்னைக்கு நம்ம ஒரு கஷ்டத்துல இருக்கிறோம். ஒருத்தர் நமக்கு ஒரு அவசரமான ஒரு தேவை, ஒரு 10 லட்சம் ரூபாய் தேவைன்னு வைங்களே, அது உடனே ஒருத்தர் தந்துட்டாருன்னா அவரை பார்க்கும் போதெல்லாம் நமக்கு மரியாதை வந்துடும். அவரை பார்க்கும் போதெல்லாம் நல்லா இருக்கீங்களா, வாங்க, எப்படி இருக்கிறீங்க, பார்க்கும் பொழுதெல்லாம் மரியாதை. உலகத்தில் கோடிக்கணக்கான, அதாவது கோடிக்கணக்குங்கிறது ஒரு வார்த்தை, அவ்வளவுதான், விலை மதிப்பற்ற உடலை கொடுத்து பரிபாலிக்கின்ற ரப்புல் ஆலமீனை நினைக்கும் பொழுது நம் உள்ளம் என்றைக்காவது நடுங்கி இருக்கிறதா? அவனை நினைக்கும் பொழுது என்றைக்காவது அவனை நான் அல்ஹம்துலில்லாஹ் என்று மனதார சுக்ர் செய்திருக்கிறோமா? பிறந்த நாளில் இருந்து இன்று வரைக்கும். அல்லாஹ் சொல்றான், ஃபத்குரூனி அத்குருக்கும், என்ன நினைக்கிறப்பலாம் நான் உன்னை நினைப்பேன் என்று சொல்லும் பொழுது தஃசீர்களிலே விளக்கம் எழுதுவார்கள் இமாம் பெருமக்கள். தஃசீருல் பகவி என்று சொல்லக்கூடிய இமாம் பகவி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறானாம், யப்ன ஆதம் இன் ذكرتني في نفسك ذكرتك في نفسي, நீ உன் மனதில் என்னை நினைத்தால்
நான் என் மனதில் உன்னை நினைக்கிறேன் என்கிறான் ரப்புல் ஆலமீன். நீ என்னிடத்தில் ஒரு ஜான் அளவு முன்னேறி வந்தால் உன்னிடத்தில் ஒரு முழம் அளவிற்கு நான் முன்னேறி வருகிறேன். நீ என்னிடத்தில் ஒரு அடி எடுத்து வைத்தால் உன்னிடத்தில் நான் நடந்து வருகிறேன். என்னிடத்தில் நீ நடந்து வந்தால் உன்னிடத்தில் நான் ஓடி வருகிறேன். என்னிடத்தில் நீ ஓடி வந்தால் நான் எப்பொழுதும் உன்னுடனேயே இருக்கிறேன் என்கிறான் ரப்புல் ஆலமீன். என்ன ஒரு வார்த்தை, விளங்க வேண்டும். நீ ஒரு ஸ்டெப் வச்சா நான் ஓடி வரேங்கிறான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அவனை நாம் நெருங்குவதற்கு நினைக்க வேண்டாமா, ஆசைப்பட வேண்டாமா என்பதை நாம் விளங்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிகவும் கருணையாளன், அன்பாளன். நம்மளையெல்லாம் தூக்கி போடணும் நினைச்சிருந்தானா என்றைக்கு தூக்கி போட்டிருப்பான். உலகத்தில் இன்னைக்கு நம்ம என்னது இந்த உலகத்தில் நம்ம கேட்கலாம், அல்லாஹ் காஃபிர்களுக்கும் நியமத்து செய்யதான செய்யறான், எல்லாத்துக்கும் கொடுக்கதான செய்யறான், எனக்கு மட்டும் கொடுக்க மாட்டேங்கிறான், எனக்கு மட்டும் வேணும். இன்றைக்கு நம்ம உலகத்துல இன்றைய காலத்தில் நாம் அலையிறதெல்லாம் எதுக்காக? இப்ப சில பள்ளிகள்ல 9 மணிக்கெல்லாம் தொழுகையை வச்சுட்டாங்க. ஏன் அப்படின்னா சீக்கிரம் போய் தூங்கணும். ஏன்பா தூங்கணும்? தூங்கினாதான் காலையில வேலைக்கு போக முடியும். வேலைக்கு போறோட மக்சத் என்ன அப்படின்னா, வேலைக்கு போனாதான் சம்பளம் வரும், காசு வரும். காசு வந்தாதான் என்னுடைய வாழ்க்கையை நான் பார்க்க முடியும். தவக்குள் அனைத்தும் இன்றைக்கு பணத்தின் மீது மாறிவிட்டது. நம்முடைய நம்பிக்கை ஃபுல்லா இன்னைக்கு பணத்துல மாறிடுச்சு. சம்பாதிச்சாதான் வாழ்க்கைய வாழ முடியும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டோம். அப்படிங்கிற மைண்டுக்கு நம்ம எல்லாரும் வந்துட்டோம். காசு இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஒன்றை மட்டும் விளங்கிக் கொள்ளுங்கள், கொடுப்பவன் ரப்புல் ஆலமீன். அவனுக்கு 1 ரூபாயும் ஒன்றுதான், 1 கோடியும் ஒன்றுதான். அவனுக்கு 1 ரூபாயும் ஒண்ணுதான், 1 கோடியும் ஒண்ணுதான். அவன் கொடுக்க வேண்டும் என்று நினைத்தால் அவனுக்கு 1 ரூபா 1 கோடிலாம் அவனுக்கு ஒரு மேட்டரே கிடையாது. நமக்கு தான் 1 விட 100 பெருசு, 100 விட 1000 பெருசு, அதை விட லட்சம் பெருசு, அதை விட கோடி பெருசு. நம்முடைய கணக்கு தான் அது. அவன் எஜமானன், ஒட்டுமொத்த கசானாக்களின் அதிபதி, தளபதி அவன். அவன் கொடுக்கணும்னு நினைச்சானா கொடுக்க மாட்டானா? அவனை நினைப்பதற்கு நாம் முன்வர வேண்டும். இன்னைக்கு நம்ம பண்ற பெரிய தப்பே அதுதான். தவக்குள் முழுக்க வேறு ஒன்றில் போய்விட்டது. தவக்குள்னு சொன்னனால ஒரு நிகழ்வை நான் நினைவுபடுத்துவேன். மாலிக் இப்னு தீனார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஹஜ்ஜுக்காக வேண்டி போறாங்க. போறப்போ திடீர்னு பார்க்கறாங்க ஒரு காக்கா. அந்த காக்கா என்ன பண்ணுது, வாயில ஒரு ரொட்டி துண்டு வச்சுட்டு என்ன பண்ணுது, ஒரு மலைக்கு மேல பறந்து போகுது. முதலோட பார்த்தாங்க, சரி ஒரு முழு ரொட்டி. முதலோட பார்த்தாங்க, சரி அது சாப்பாடு, அதுக்கு காக்காக்கு நிறைய குட்டி இருக்கும், கொஞ்சம் இருக்கு, அது கொடுக்கறதுக்காக வேண்டி போகுதுன்னு சொல்லி விட்டுட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு மீண்டும் பார்க்கறாங்க, மறுபடியும் அதே காக்கா வேற ஒரு ரொட்டி தூக்கிட்டு போகுது. இவங்க பார்த்தாங்க, சந்தேகம் வந்துருச்சு. ஒரு காக்கா இவ்வளவு பெரிய ரொட்டிலாம் தூக்கிட்டு போகாது, அதுவும் குஞ்சுக்கு கொடுக்கறதுக்குலாம் இவ்வளவு பெரிய ரொட்டிலாம் தேவையும் படாது. அது போகுது, நம்மளும் போய் பார்ப்பேன். மலைக்கு மேல ஏறி போய் பார்க்கறாங்க. மலைக்கு மேல போய் பார்த்தா, அங்க பார்த்தா ஹத்தா நஸல ஃபீ காரின் ஃபதஹபத் இலைஹி ஃபஇதன் ரஜுலுன் மஷ்தூதுல் யதைனி வரிஜலைனி. அங்க ஒரு மனிதர் 2 கரங்களும் கைகளும் கட்டி போட்டு படுத்திருக்கிறார். 2 கையும் காலும் கட்டி போடப்பட்டிருக்குது. இவங்க போய் பார்க்கறாங்க, தூரத்துல இருந்து பார்க்கறாங்க. அந்த காக்கா போய் என்ன பண்ணுது, அவங்ககிட்ட ரொட்டியை வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமா பிச்சு 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 அவங்க வாயில ஊட்டி விட்டுட்டு இருக்குது. யார்? 2 கைகளும் 2 கால்களும் கட்டி போடப்பட்ட ஒரு மனிதரினுடைய வாயிலே அந்த காகம் ரொட்டி துண்டுகளை கொஞ்சம் கொஞ்சமா பிச்சு பிச்சு ஊட்டி விடுது. கிட்ட போறது போல காக்கா ரொட்டியை ஊட்டி முடிச்சுட்டு பறந்து போயிடுச்சு. கிட்ட போன உடனே உங்களுக்கு ஆச்சரியம், என்னடா இது, இந்த மலையில யாருமே கிடையாது, ஃபுல்லா பாலைவனம், இங்க ஒரு காக்காவுன்னு உங்களுக்கு ரொட்டி ஊட்டி விட்டு போகுதுன்னு சொல்லி கையும் காலையும் அவுத்துட்டாங்க. கட்டெல்லாம் அவுத்து விட்டுட்டு கேட்டாங்களாம், மின் ஐன அன்ட, நீங்க எங்கிருந்து வரீங்கன்னு கேட்கிறப்போ அந்த மனிதர் சொன்னாராம், அனமீன் அல்ல ஹஜ்ஜாஜ், நான் ஹஜ்ஜுக்காக வேண்டிதான் நானும் வந்தேன். வர்ற வழியில வழிமறி கொள்ளையர்கள் என்னை வழிமறித்தார்கள். வழிமறிச்சுட்டு என்கிட்ட எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. இடத்தில் ஒன்றும் இல்லை, எல்லாத்தையும் எடுத்துட்டு இந்த மலைக்கு மேல கொண்டு வந்து அந்த 2 கையையும் காலையும் கட்டி போட்டு அவங்க போயிட்டாங்க. எத்தனை நாட்கள் ஆனது தெரியுமா? 5 நாட்களாக என்னுடைய கரங்களும் கால்களும் கட்டி போட்ட நிலைமையில் நான் இங்கே இருந்து கொண்டிருக்கிறேன். ஒரு நாள்
முதலாவது நாள் சில நேரம் கழிந்தது, எனக்கு பசி ஏற்பட்டது, எனக்கு பசிச்சிச்சு, தாங்க முடியல. அல்லாஹ்விடத்தில் நான் கேட்டேன். ரப்புல் ஆலமீன் தன் திருமறையில் ஒரு வசனத்தை கூறியிருப்பது எனக்கு ஞாபகம் வந்தது. இந்த வசனத்தை நான் ஓதினேன். அம்மை யுஜீபுல் முதர்ர இதா தஆ, எவன் ஒருவன் கஷ்ட நெருக்கடியில் இருந்து கொண்டு என்னை அழைப்பானோ அவனுக்கு நான் பதிலளிக்கிறேன் என்று ரப்புல் ஆலமீன் தன் திருமறையில் கூறியிருக்கும் வசனத்தை நான் நினைவு கூர்ந்தேன். அந்த வசனத்தை நான் ஓதினேன். ஓதிய அடுத்த கணம் ஃபஅர்ஸலல்லாஹு இலா ஹாதல் குராப், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நான் எப்ப அந்த ஆயத்தை ஓதி அவன் மேல தவக்குல் வச்சனோ, என்னைக்கு நான் அந்த ஆயத்தை ஓதி அவனை நம்பனோ, அன்று வந்தது அந்த காலம். அன்றிலிருந்து 5வது நாளான இன்று வரைக்கும் ஒவ்வொரு நாளும் விடாமல் சாப்பாடு நேரத்துக்கு கரெக்டா ரொட்டி எடுத்துட்டு வந்துடும். என்னால கையால சாப்பிட முடியாது, 2 கைகளும் கால்களும் கட்டி போடப்பட்டிருக்கிறது. வரும் ரொட்டியை கொஞ்சம் கொஞ்சமா பிச்சு பிச்சு எனக்கு ஊட்டி விடும். நான் அதை உண்டு கொண்டே இருப்பேன். 5 நாட்களாக இப்படித்தான் என்னுடைய காலங்கள் கழிந்தது என்றார்கள். என்றால் தவக்குள் ரப்பின் மீது இருந்தால் காகத்தை வைத்தும் கூட ரப்பு உணவளிப்பான். இந்த தவக்குள் நம்மிடத்தில் வர வேண்டும். நம்ம அல்லாஹ்வுன்னா அடுத்த நேரம் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம ஒண்ணாக்கலே, அப்படி ஒன்று நம்மை விட்டு விடவில்லை. இரவு புனிதம் நிறைந்தது, பரக்கத்து பொருந்தியது. இரவில் நின்று முழுவதுமாக வணங்குவதற்கு நாம் தயாராக வேண்டும். இந்த லைலத்துல் கத்ர், இந்த ரமலானினுடைய மாதம், இதை விட மிகவும் உன்னதமானது, மகத்துவமானது, கண்ணியமானது என்பதெல்லாம் நாம் அறிந்த ஒன்று. ரமலான் மாதம் முழுவதுமே சிறப்பிற்கு உரியது. ஏன் ரமலான் விட்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ஆஷுரா, இந்த மிஅராஜ், இந்த பராத் போன்ற இரவுகளை எல்லாம் தேர்ந்தெடுத்தான் தெரியுமா? ஒரு வருஷம் மொத்தமா கேப் விட்டுட்டு திடீர்னு ரமலான்ங்கிற பெரிய ஒரு பாக்கியத்தை கொடுத்து நீ நைட்டு ஃபுல்லா நின்று தொழுதா உனக்கு நன்மை அப்படின்னு சொன்னா நம்மளால முடியாது. அதனால் தான் இடையில அப்பப்போ கொஞ்ச நாளைக்கு அப்புறம் திடீர்னு இது ஒரு ஆஷுரா வரும், அதுக்கப்புறம் திடீர்னு இடையில மிஅராஜ்னு வரும், அதுக்கப்புறம் திடீர்னு இடையில பராத்துன்னு வரும். இது போன்ற இரவுகளை கொடுத்து, இதெல்லாம் நமக்கு ட்ரைனிங்கை போன்று, இதெல்லாம் நமக்கு ட்ரையல். ஆனால் இது நம்ம இப்படி சொல்றோம். மேன்மக்கள் சாலிஹீன்கள் எப்படி தெரியுமா வாழ்ந்தார்கள்? ரமலானில் முழுக்க நின்று வணங்குவார்கள், ரமலானில் முழுக்க நின்று இறைவனை துதிப்பார்கள், தொழுவார்கள். அதை முழுக்க ட்ரைனிங்கா எடுத்துட்டு மீதம் இருக்கக்கூடிய 330 நாட்களிலேயும் இறைவனை துதிப்பார்கள், வணங்குவார்கள். ஒரு நாள் கூட யார் தூங்க மாட்டார்கள்? வலிமார்களோ சாலிஹீன்களோ இரவில் ஒரு நாளும் தூங்க மாட்டார்கள். ஷாஃபி மதுஹபினுடைய இமாம் இமாமுனா ஷாஃபிஈ ரலியல்லாஹு தஆலா அவர்களை பற்றி நமக்கு தெரிந்திருக்கும். ஒவ்வொரு இரவும் ஒரு குர்ஆனை முழுமையாக 2 ரக்காத்துகளில் ஓதி முடித்த வளமை அவர்களிடத்தில் உண்டு. ஒவ்வொரு நாளும் நம்மளாம் இந்த பராத்து வந்துட்டா, இந்த சிறப்பான நாள் வந்துட்டாதான் நம்முடைய முழிப்புங்கிறதே, அதாவது முழிப்பு அப்படின்னா மற்ற நாள்லயும் முழிச்சுதான் இருக்கும், மற்ற நாள் தூங்குறதுக்கும் இப்பதான் சர்வசாதாரணமா 12, 1, 1 ஆகுது. அது இபாதத்தினுடைய முழிப்பல்ல. பலவிதமான காரணங்கள் இருக்கலாம். நீங்க நம்மில் பலர்களும் போன் பார்த்துட்டு 1 மணி வரை முடிச்சவங்க எல்லாம் இருக்கிறாங்க, அதை வளமையில வச்சிருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. இபாதத்துன்னு பார்த்தா இந்த இடையில வர்ற ஒரு 4-5 நாள் மட்டும்தான். இது நம்முடைய வாழ்க்கையின் இயல்பு. மேன்மக்கள் சாலிஹீன்களினுடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தால் ஒவ்வொரு நாளும் முழுமையாக ஒரு குர்ஆனை இரவில் மாத்திரம் ஓதுவார்கள். இதுதான் அவர்களினுடைய வல்லமை. இப்படி இருந்ததுனால அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்த பாக்கியம் என்ன தெரியுமா? சய்யிதத்துனா ராபியத்துல் அதவிய்யா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. ராபியத்துல் அதவிய்யா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அப்படின்னா சாதாரண ஒரு ஆள் கிடையாது, மிகப்பெரிய ஒரு ஆபிதா. உலகத்தில் அவர்களை போன்ற இபாதத்து செய்யக்கூடிய பெண்மணி இல்லை என்றுதான் சொல்லியாக வேண்டும். அப்பேற்பட்ட இபாதத்திற்கு பேர் போன ஒரு பெண்மணி. என்னாச்சு? ஒரு நாள் அசந்து தூங்கிட்டாங்க. என்றைக்கும் ராபியா உறங்குவதில்லை. ஏதோ ஒரு நாள் தூங்கிட்டாங்க. தூங்குற நேரம் பார்த்து அன்னைக்குன்னு பார்த்து ஒரு திருட என்ன பண்ணிட்டான், ராபியா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு போயிட்டான். போய் பார்த்தான்,
நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. யாரு? ராபியத்துல் அதவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா தூங்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டான். இன்னைக்கு தான் சாக்கு, நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க. அவங்கள எழுந்திரிக்கவும் மாட்டாங்க, அந்த அளவுக்கு தூங்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாத்தையும் சுருட்டிட்டு நம்ம போயிடுவோன்ட்டு அந்த நைட்லயே ஒரு பெரிய ஒரு மூட்டையை கொண்டு போய் எல்லாத்தையும் சுருட்டி மூட்டையில கட்டியாச்சு. கட்டிட்டு வெளியே போலான்ட்டு கிளம்புறான். ஃபஹஃபிய பாபுஹா, வீட்டோட கதவை காணோம். எது வழியாக திருடன் நுழைந்தானோ வெளியே போறதுக்கு கதவு இல்லை. பார்த்தான், சுத்தி சுத்தி பார்த்தான், கதவு காணோம், கண்ணில் தெரியல. குழம்பி போயிட்டான். இது வழியா தானடா வந்தோம், இங்கட கதவை காணா போச்சு அப்படின்ட்டு ஆளு ஒரு மாதிரி ஆயிட்டு ஒரு கட்டத்தில் உட்கார்ந்துட்டான். உட்காரும் போது என்ன ஆகும்? பை தரையில படும் இல்லையா? எப்பொழுது பை தரையில் பட்டதோ, பை தரையில பட்ட உடனே கதவு தெரியுது. ஒரு சப்தம் வந்தது ஒரு மூலையிலிருந்து. ஃபைதா ஹுவ ஹாத்திஃபுன் ஃபனாதல் ஹாத்திஃப் ஃபலஇ ஸியாப ஃபலஹர லஹுல் பாப். நீ பைய வச்சேனா உனக்கு கதவு தெரியும், இல்லைன்னா உனக்கு கதவு தெரியாதுன்னு ஒரு சவுண்டு. சுத்தி சுத்தி பார்த்தா ஆள் யாரும் இல்லை. ராபியா ரலியல்லாஹு தஆலா அவங்களும் பேசல, அவங்களும் தூங்கிட்டு இருக்கிறாங்க. திருடனுக்கு ஒரே குழப்பமா போச்சு. சரி, வேற ஏதோ சவுண்டா இருக்கும். பார்த்துட்டான், பைய வச்சோடனே கதவு இங்க இருக்குதுங்கிறத பார்த்தாச்சு, இங்கதான் கதவு, தூக்கிட்டு ஓடிடுவோம் அப்படின்ட்டு மறுபடியும் பைய தொட்டான். கதவு மறைஞ்சிருச்சு. பைய வச்சா கதவு தெரியுது, பைய தூக்கினா கதவு மறைஞ்சிருது. இப்படியே பல முறை நடக்கிறது. மீண்டும் சத்தம் வந்தது. ஃபனாதாஹுல் ஹாத்திஃப் இன் கானத் ராபிஆ கத் நாமத் ஃபல் ஹபீபு லா யனாம் லா தஅஹுதுஹு சினத்து வலா நௌம். ஏப்பா, இன் கானத் ராபிஆ கத் நாமத், ராபியா வேணா தூங்கிட்டு இருக்கலாம். ஃபல் ஹபீபு லா யனாம், ராபியாவை நேசிக்கக்கூடிய ஹபீபு தூங்க மாட்டான். லா தஅஹுதுஹு சினத்து வலா நௌம், அவனுக்கு சிறு துக்கமும் இல்லை பெரு துக்கமும் இல்லை என்று சொல்லிவிட்டு அந்த சப்தம் முடிவடைகிறது. ஃபலஇ ஸியாப ஃபஹரஜ மினல் பாப், பயத்தில பைய வச்சுட்டு ஓடிட்டான். நாம் விளங்க வேண்டும், ராபியத்துல் அதவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் எந்த அளவிற்கு ஒரு ஆபிதாவாக இருந்தால், ரப்புல் ஆலமீன் ஃபல் ஹபீபு லா யனாம், ராபியாவினுடைய ஹபீபு தூங்க மாட்டான்னு அந்த திருடனை பார்த்து சொல்லி இருப்பான். நாம் விளங்க வேண்டும், அந்த காலத்துல தான் இது போன்ற பெரியவங்க எல்லாம் இருப்பாங்க, நம்ம காலத்திலாம் இருக்க வாய்ப்பில்லை என்று நாம் நினைக்க கூடாது. எப்பொழுதெல்லாம் இது போன்ற நிகழ்வுகளை நாம் கேள்விப்படுகிறோமோ, செவிகளில் கேட்கிறோமோ, அன்றைக்கு நாம் நிய்யத்து வைக்க வேண்டும். நாம் நினைத்தால் நம்முடைய ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு ராபியாவை உருவாக்க முடியும். நாம் நினைத்தால் நம்முடைய ஒவ்வொரு குழந்தைகளையும் ராபியாவாக்க உருமாற்ற முடியும். நம்முடைய முயற்சியும் இருக்க வேண்டும் என்பதற்காக இது போன்ற நிகழ்வுகளை இமாம் பெருமக்கள் நமக்கு படிப்பினையாக சொல்லித் தருகிறார்கள். நாம் நிய்யத்து வைக்க வேண்டும், பல ராபியாக்களை நாம் உருவாக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தௌஃபீகை தந்தருள் புரிவானாக. தன் திருமறையில் கூறுகிறான், ஃபதுக்குரூனி அதுக்குருக்கும், நீ என்ன நினைக்கிறப்பலாம் நான் உன்னை நினைக்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இதுக்கு தஃப்சீருல் பகவியில இமாம் பகவி ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, திக்ர் அப்படின்னா யதார்த்தத்தில் திக்ர் என்றால் என்ன தெரியுமா? நம்ம சொல்ற மாதிரி சும்மா தஸ்பீஹ் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், அதற்கு பெயர் திக்ர் அல்ல. உளப்பூர்வமாக உள்ளமும் நாவும் ஒரே சிந்தனையில் என்றைக்கு சுப்ஹானல்லாஹ் என்ற வார்த்தையை மொழியும் பொழுது கல்பும் லிசானும் ஒன்றுபடுகிறதோ அதுதான் யதார்த்தத்தில் திக்ர் என்பார்கள் மேன்மக்கள் சாலிஹீன்கள். அதான் யதார்த்தமான திக்ர். ஆனா பகவி இமாம் நமக்கு ஒரு சலுகையை கொஞ்சம் தராங்க, கொஞ்சம் ஒரு சலுகையை தராங்க. சரி, பல பேர்னால அது முடியாது, கொஞ்சம் கஷ்டம் அப்படிங்கிறதுனால அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? يقول الله عز وجل انا ما ابدي ما ذكرني وتحركت بي شفتاه. அப்பா அல்லாஹ் சொல்றான், யாரு? பகவி இமாம் சொல்றாங்க. என்னன்னு? சரி, என்னுடைய அடியார்கள் எல்லாருனாலும் என்ன பண்ண முடியாது, கல்போட ஒத்து போற மாதிரி நாக்கால திக்ர் செய்ய முடியாது. சரி, அப்படி இல்லாட்டையும் கூட பரவாயில்ல, அவர்கள் தங்களினுடைய உதடுகளையாவது அசைக்கட்டும், அவர்களோடு நான் இருக்கிறேன் என்கிறான் ரப்புல் ஆலமீன். இது ஒரு சாதாரண வார்த்தை போன்று நமக்கு தெரியும். இன்றைக்கு இந்த பயான் முடியல திக்ர் முஜலிஸ் அப்படிதானே? அல்லாஹ் சொன்னா என்ன சொன்னா?
உங்களினுடைய நாவை என் பெயரை கொண்டு அசைத்தாலும் கூட உங்களோடு நான் இருக்கிறேன் அப்படின்ட்டான். அல்லாஹ் சொன்னால் அதில் மாற்றம் என்றைக்கும் வராது. அப்ப அல்லாஹ் சொல்லிட்டான்னா, இன்றைக்கு நம்ம திக்ர் மஜ்லிஸ் நடத்துறோம் அப்படின்னு நம்மோட யார் இருக்கிறார்? நம்மோட யார் இருக்கிறார்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இருக்கிறான். ரப்பு இருந்தால் அவன் மாத்திரம் இருப்பானா? இல்லை, அனைத்து நபிமார்களும் இருப்பார்கள். நபிமார்கள் இருந்தால் அவர்கள் மாத்திரம் இருப்பார்களா? இல்லை, அனைத்து வலிமார்களும் இருப்பார்கள். வலிமார்கள் இருந்தால் அவர்கள் மாத்திரம் இல்லை, அனைத்து மலாய்க்கத்துமார்களும் நிறைந்த ஒரு மஸ்ஜிதாக இந்த மஸ்ஜித் இருக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை என்பதை நாம் முதலில் விளங்க வேண்டும். எனவே சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, எல்லாரும் நம்மளை பார்ப்பாங்க, எல்லோரும் வருவார்கள், நம்மை பார்ப்பார்கள், அவர்கள் சந்தோஷப்படுவார்கள். பார்க்கும் பொழுது அந்த நேரத்தில் நம்ம தூங்கிட்டு இருக்க கூடாது, அந்த நேரத்தில் நாம் சோர்வானவர்களாக அமர்ந்திருக்க கூடாது. சப்தமிட்டு உற்சாகத்தோடு நாம் விக்ர் செய்யும் பொழுது அனைத்து நபிமார்களினுடைய துஆ நமக்கு கிடைக்கும், அனைத்து வலிமார்களினுடைய துஆ நமக்கு கிடைக்கும், ஒட்டுமொத்த மலாய்க்கத்துமார்களினுடைய துஆவும் நமக்கு கிடைக்கும். ரப்புல் ஆலமீன் தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன் திருமறையிலே ஒரு வசனத்தை குறிப்பிடுவான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பெரும்பாலும் இந்த விஷயத்துல நம்ம கொஞ்சம் அசால்ட்டா தான் இருக்கிறோம். அப்ப இறைவனை நினைவு கூர்ந்தால் என்னெல்லாம் அல்லாஹ் கொடுப்பான் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ இறைவனை நினைவு கூறாமல் அவனை மறுத்தால் அதற்கும் ரப்பு தெளிவுபடுத்துவான் தன் திருமறையில். வமன் அஅரத அன் திக்ரி, எவன் ஒருவன் என்னுடைய சிந்தனையை விட்டும் புறக்கணிக்கிறானோ, எவன் ஒருவன் என்னுடைய சிந்தனையை விட்டும் அவன் என்னை மறந்து வேறு விஷயத்தில் செயல்படுகிறானோ, ஈடுபடுகிறானோ, ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் லன்கா, அவனுடைய வாழ்க்கையை நாம் நெருக்கடியான வாழ்க்கையாக மாற்றி விடுவேனுங்கிறான் ரப்புல் ஆலமீன். நம்ம பல பேரும் பலவிதமான கஷ்டங்கள் எல்லாம் இருக்கு, நிம்மதி இல்லை, எல்லாம் இருக்கு, இது மட்டும் இல்லை, எல்லாம் இருக்கு, அது மட்டும் இல்லை, வாழ்க்கை ஒரு நெருக்கடியான வாழ்க்கையாக அமைகிறது என்றால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? வமன் அஅரத அன் திக்ரி, என்ன நீ விட்டுட்ட அப்படின்னா உன் வாழ்க்கையை நான் நெருக்கடி ஆக்கிடுவேங்கிறான். இதில் நாம் யாருக்கெல்லாம் வாழ்க்கையில நெருக்கடி பிரச்சனையாக இருக்கிறதோ அதற்கு எல்லாவற்றிற்கும் மூல காரணம் அறத அன் திக்ரிங்கிறத நம்ம விளங்கணும். என்றைக்கு இறைவனை நாம் மறக்க தொடங்கினோமோ, மேல நம்ம என்ன சொன்னோம்? அல்லாஹ்வை நினைவு கூறும் பொழுதெல்லாம் நம்மோட யார் இருக்கிறார்கள்? நபிமார்கள், வலிமார்கள், மலாய்க்கத்துமார்கள் எல்லாரும் இருக்கிறாங்க. இவங்க எல்லாரும் இருக்கிறப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது பரக்கத்திற்கு குறைவு இருக்குமா? நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது அபிவிருத்திற்கு குறை இருக்குமா? ஏதாவது பிரச்சனை வருமா? எதுவும் இருக்காது. என்றைக்கு இறைவனினுடைய சிந்தனையும் அவனுடைய திக்ரும் நம் வாழ்க்கையில் தூரமாகிறதோ, என்றைக்கு இவைகள் அனைத்தும் நம்முடைய வாழ்க்கையை விட்டு இல்லாமலாக ஆளுகிறதோ, அன்னைக்குதான் எல்லா பிரச்சனையும் வரும். ரப்புல் ஆலமீன் நிறுத்தவில்லை, கஷ்டமான வாழ்க்கையை தருவேன்னு மட்டும் சொல்லல. வனஹ்ஷுருஹு யௌமல் கியாமத்தி அஅமா, கியாமத்தினால அவனை குருடனாக தான் எழுப்புவேங்கிறான், கண் இல்லாம தான் அவனை எழுப்புவேன். இப்போ கியாமத்தினால யாரெல்லாம் கண் பார்வை இல்லாம எந்திரிக்கிறானோ அவன் எல்லாருமே யாரை மறந்தவர்கள்? ரப்பை மறந்தவர்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இது போன்ற நிலைமை விட்டு நம்மை பாதுகாப்பானார். அப்ப யாரெல்லாம் இறைவனை மறந்து மறுத்து வாழுகிறார்களோ குருடர்களாக கியாமத்துல எழுப்பப்படுவாங்க. கியாமத்துல குருடனா எழுப்புறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. நம்ம இன்னொன்னையும் விளங்கணும். கியாமத்துல போய் சொர்க்கத்துக்குள்ள போனாதான் யாரை பார்க்க முடியும்? லிகாவுல்லா, அல்லாவை கண்ணை கொண்டுதான் பார்க்க முடியும். அந்த பாக்கியம் இல்லாத துர்பாக்கியசாலிகளாக யார் ஆகுவார்கள்? அவனை மறந்து, அவனை மறுத்து, அவனை கொஞ்சம் கூட நினைவில்லாமல், சிந்தனை இல்லாமல் வாழ்பவர்களுக்கு தான் ரப்புல் ஆலமீன் கியாமத்தில் எப்படி எழுப்புவான்? குருடனாக எழுப்புவான். இது ஒரு கருத்து. இப்போ அமன் நாரலான் திக்ரீனா இரண்டு விதமான அர்த்தத்தை கொடுப்பாங்க. ஒரு இடத்துல மஃபூல அல்லாவா வைக்கணும், ஒரு இடத்துல அல்லாவை யார் மறுக்கிறானோ அவனுக்கு வாழ்க்கை நெருக்கடியான வாழ்க்கை ஒண்ணு. இரண்டாவது அர்த்தம் இமாம் பெருமக்கள் சொல்லுவார்கள், அமன் அரலான் திக்ரி அப்படின்னா எவன் ஒருவன் அல்லாஹ் கற்றுத்தந்த ஷரீஅத்தை விட்டு விட்டு வாழுகிறானோ அவனுக்கும் நெருக்கடியான வாழ்க்கை அமையும்.
அல்லாஹ் கற்றுத்தந்த ஷரியத். ஒரு முஸ்லிம், ஒரு முஃமின் இப்படித்தான் வாழ வேண்டும், அவன் இப்படித்தான் இருக்க வேண்டும். இந்த நேரத்தில் இதை செய்ய வேண்டும், இந்த நேரத்தில் இதை செய்யக்கூடாது, இந்த கட்டத்தில் அவன் இதை முற்படுத்த வேண்டும், இதை பிற்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு வழிபாட்டு அது ஒரு கானூன், அது ஒரு நடைமுறை. இஸ்லாமிய ஷரியத் நமக்குன்னு ஒன்று இருக்குது. அந்த அடிப்படையில் தான் நம்ம வாழணும். என்றைக்கு ஒருத்தன் ஷரியத்தை விட்டு விடுகிறானோ அப்பையும் அல்லாஹ்வுடைய வாழ்க்கையை கடினமாக்கிடுவான். ஒமன் அரதா அன் திக்ரி அப்படிங்கிறது இரண்டாவது கருத்து என்ன? அல்லாஹ்வினுடைய ஷரியத்தை விடுபவர்களுக்கும் ஃபைனலஹு மஐஷத்தன் வன்கா, நெருக்கடியான வாழ்க்கையை ரப்புல் ஆலமீன் கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இமாம் பெருமக்கள் அதுக்கு விளக்கம் எழுதுவார்கள். ஃபைனலஹு மஐஷத்தன் வன்கா அப்படின்னா ஐ ஃபி துன்யா ஃபலா துமஅனீனத லஹு, உலகத்துல எந்த ஒரு நிம்மதியுமே இருக்காது. தூங்கும் போதும் பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை, நிம்மதியான தூக்கம் இருக்காது. கண்ணை முழிச்ச உடனே பிரச்சனை ஃபுல்லாக மண்டைக்குள்ள வந்துடும். ஆனால் ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்குது. ஏன்னா நமக்கு இப்படி வாழ்க்கை ஒரு நெருக்கடியாகவே போகுது. இதெல்லாம் எதனால்? ஒமன்னாரதான் திக்ரி, ஷரியத்தை விடுவதினால் சொல்லிட்டு தஃசீர்களில் இமாம் பெருமக்கள் எழுதுவார்கள். வலா இன்ஷிராஹ லி ஸத்ரிஹி பல் ஸத்ருஹு லையக்குன், அவருடைய உள்ளத்துல ஒரு விசாலத்தன்மை இருக்காது. உள்ளம் குறுகிரும். உள்ளம் குறுகி ஒரே உள்ளத்துல மனக்குழப்பங்கள் நிறைந்து நிற்கும். இல்லை என்னன்னா, நோய் வர்றதுக்கான காரணத்திற்குடைய ஒரு அசில், ஒரு அடிப்படை இதுதான் மனசு. என்றைக்கு மனது குழம்புகிறதோ உடலினுடைய சீர்தன்மை செயலிழந்து விடுகிறது. என்றைக்கு உடலினுடைய சீர்தன்மை குறைகிறதோ அன்னைக்குதான் நோய் வரும். அப்போ யதார்த்தம் எங்கேங்கிறத நம்ம பார்க்கணும். அடிப்படை எது? ஒமன்ன அரலான் திக்ரி, ஷரியத்தை விடுபவர்கள், இறைவனினுடைய சிந்தனையை விடுபவர்களுக்கு உள்ளம் நெருக்கடியாகும். உள்ள நெருக்கடியாச்சுன்னா உலகத்துல எல்லாமே நெருக்கடி தான். எல்லாம் நெருக்கடி. பெற்ற பிள்ளைகளினாலும் நெருக்கடி, நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்களினாலும் நெருக்கடி, நம்முடன் இருக்கக்கூடிய எல்லா உறவினர்களாலும் நெருக்கடி. எல்லாத்துக்கும் அசில் ஒரே காரணம் என்ன? மேல ஷரியத்தையும் ரப்பையும் விட்டதுதான். இந்த அளவுக்குனா இமாம் பெருமக்கள் சொல்லுவாங்க, அவன் நினைச்சதெல்லாம் ட்ரெஸ்ஸா எடுத்து போடுவான். வாக்கல மாஷா, நினைச்சதெல்லாம் திம்பான். ஒசக்க நஹைசு ஷா, அவன் நினைச்ச மாதிரிலாம் உலகத்துல வாழுவான். இப்படி யாரெல்லாம் ஷரியத்தை விட்டு விட்டு தான் போன போக்கில் தாண்டோண்டித்தனமாக வாழுகிறார்களோ, இந்த வாழ்க்கையில வெளியில இருந்து பார்க்கிறவனுக்கு வேணா தெரியும். நீ நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் பணக்காரன்லாம் நல்லா இருக்கிறான், நல்லா சந்தோஷமா இருக்கிறான், அவனினுடைய அந்த கஷ்டமும் சிரமமும் அவனோடு இருப்பவர்களுக்கு தான் தெரியும். நீங்க நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் பணக்காரன் நல்லா இருக்கிறான் நினைக்கிறோம். ஒன்றை நாம் விலக வேண்டும். அத்துன்யா ஜீஃபா, உலகம் செத்த பிணத்திற்கு சமம் என்றார்கள் இமாம் பெருமக்கள் சாலிஹீன்கள். இந்த செத்த பிணத்தை ஷைத்தான் அலங்கரித்து வைத்திருக்கிறான். இந்த செத்த பிணத்தை நேசிப்பவன் ஷைத்தானின் அடிமை என்று ஷைத்தான் சொல்றான். கிதாபுகளை நம்ம பார்க்க முடியும். ஷைத்தான் சொல்லும் வார்த்தை, உலகத்தை எவன் ஒருவன் நேசித்து உலகம் துன்யா 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 என்று வாழுகிறானோ அவன் என் அடிமைங்கிறான். நம்ம யாரினுடைய அடிமையாக இருக்க வேண்டும்? ஷைத்தானினுடைய அடிமையாக யாரெல்லாம் இருக்கிறோம் என்பதையும் நாம் சிந்திக்க வேண்டும். இன்னொன்று, உலகத்தில் எந்த அளவுக்கு நம்முடைய வசதி வாய்ப்புகள் எல்லாம் கூடுகிறதோ சுவனத்தில் நம்முடைய நியமத்துகள்லாம் குறையும். உதாரணத்துக்கு என்கிட்ட 1000 ரூபா இருக்குது, இன்னொருத்தன்ட்ட 500 ரூபா இருக்குது. 500 ரூபா இருக்கிறவன் முதல்ல சொர்க்கத்துக்குள்ள போயிடுவான். 1000 ரூபா இருக்கிறவனா எப்போ தெரியுமா போவேன்? 500 வருஷத்துக்கு அப்புறம் தான் நான் சொர்க்கத்துக்குள்ள நுழைய முடியும். ஒரு ஏழைக்கும் ஒரு செல்வந்தனுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய சுவனத்தில் நுழையக்கூடிய அந்த காலத்தினுடைய அளவு இது. ஏழைக்கும் செல்வன்னா ரொம்பலாம் கிடையாது. ஒருத்தன் 1001 ரூபா இருக்கும், ஒருத்தன் 1000 ரூபா இருக்கும். 1000 ரூபா இருக்கிற 500 வருஷத்துக்கு முன்னாடி போயிடுவோம். 1001 ரூபா இருக்கும், 500 வருஷத்துக்கு அப்புறம் தான் சொர்க்கத்துக்குள்ள போவோம். இது அல்லாஹ் வடிவமைத்த ஒரு ஒரு இது. அப்போ ஒமன் ஆரல அன்திக்ரி, அப்ப யார் அல்லாஹ்வினுடைய ஷரியத்தை விட்டு விட்டு வாழுகிறார்களோ அவங்களுக்கு என்ன? கடுமையான கொடுமையான நெருக்கடியான வாழ்க்கைன்னு சொல்லிட்டாங்க அல்லாஹ். இந்த வசனத்துக்கு கீழே ஒரு நிகழ்வை சொல்லுவாங்க. முகலாயர்களினுடைய ஆட்சி காலம் என்பது சாதாரணமானதல்ல. முஸ்லிம்கள் அவர்களினுடைய கைவசத்தில் பல ஆண்டு காலம் இந்த இந்தியாவை ஆண்டார்கள்.
ஆண்டும் போது ஏன் அந்த முகலாயர்களினுடைய ஆட்சி வீழ்ந்து போனது தெரியுமா? ஏன் முகலாய மன்னர்கள் அவுரங்கசீப்புக்கு அப்புறம் இந்த ஆட்சி நிலைக்கல? அவங்க தான் கடைசியா இந்தியாவில் நல்ல முறையில் ஆட்சி செஞ்சது அவங்க தான். அவங்களோட இந்த ஆட்சி முடிஞ்சிருச்சு. காரணம் என்ன தெரியுமா? அழகான ஒரு நிகழ்வை சொல்லி தருவார்கள். ஷாஜஹான் என்று சொல்லக்கூடிய மன்னர், நமக்கு தெரியும் தாஜ்மஹாலை கட்டின மன்னர். ஒரு கருத்தின்படி ஷாஜஹான் ஒரு மிகப்பெரிய வழி, ஒரு மிகப்பெரிய வலியுல்லா. அவங்களுக்கு என்ன, மிகப்பெரிய அரசர், இந்தியாவில் பல நாடுகளை ஆண்ட ஒரு மன்னர். அப்போ அவங்க இருக்கும்போது அவனுடைய மகன் தான் யார்? அவுரங்கசீப். தன்னுடைய மகன் என்ன பண்ணியிருந்தாங்க, பக்கத்தில் அவங்க அரசவைக்கு பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு கிராமத்தில் முல்லா ஜுயூன் ரலியல்லாஹு தஆலா அப்படின்னு சொல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு பெரியவங்க. அவங்கள்ட்ட தான் யார் படித்தது? இந்த அவுரங்கசீப் ரலியல்லாஹு அன்ஹு. அவுரங்கசீப் பெரிய ஒரு வழி தான். யார்கிட்ட போய் படிக்கிறாங்க? இந்த உஸ்தாத் யாரு? முல்லா ஜுயூன்கிறவங்கள்ட்ட போய் பாடம் படிக்கிறாங்க. டெய்லி போய் பாடம் படிப்பாங்க. பாடம் படிக்கும் அவங்க உஸ்தாது இவங்களுக்கு. இப்போ திடீர்னு ஷாஜஹான் மன்னர் தானே, மன்னருக்கு ஒரு ஆசை. என்னது? பட்டு உடுக்கணும்னு ஆசை. பட்டு யாருக்கு ஹராம்? ஆண்களுக்கு ஹராம். பட்டை உடுப்பது நமக்கு ஹராம். பட்டு உடுக்கணும் மன்னருக்கு ஆசை. இந்த அரசவைங்கிறது சாதாரணமாலாம் இருக்காது. அரசவையில் பலவிதமான உலமாக்கள் ஃபகீஹ்கள் இருப்பாங்க. அப்போ ஷாஜஹான் என்ன பண்ணார்? அரசவையில் வந்துட்டு இந்த ஆளுங்களுக்கு முன்னாடி கேட்கிறார், எனக்கு பட்டு உடுக்கணும்னு ஆசையா இருக்குது, அதுக்கு ஏதாவது மார்க்கத்தில் வழி இருக்குதா? இவருக்கு ஹராம்னு தெரியும், ஏதாவது வழி இருக்குதா? அப்படி வழி இருந்துச்சுன்னா அதை கொண்டு நான் என்ன பண்ணிக்கிறேன், என்னோட ஆசையை நான் தீர்த்துக்கலாமே அப்படின்ட்டு யாரு? ஷாஜஹான் கேட்கிறார். கேட்ட உடனே இந்த ஃபுகஹாக்கள்லாம் சொன்னாங்க, இந்த அரபியில் ஒரு கானூன் இருக்கு, ஒரு இது இருக்கு, அதாவது லரூரத்துக்கு எல்லாமே கூடும் தான் அப்படின்னு. லரூரத்துல ஒரு நிர்பந்தத்தில் எல்லாமே கூடும். இப்போ உதாரணத்துக்கு நமக்கு ஹின்சீர் அந்த கறி சாப்பிட்றது ஹராம். ஒருத்தன் காட்டுக்குள்ள போய் மாட்டிக்கிட்டான், சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை, அப்போ அவன் சாப்பிடலைன்னா உயிர் போயிடும் அப்படின்னு ஹின்சீரை சாப்பிட்றது அவனுக்கு ஹலால். அந்த நேரத்தில் அது எப்படின்னா வயிறு நிரம்ப சாப்பிடக்கூடாது, அவனுடைய உயிரை பாதுகாக்கிற அளவுக்கு ஒரு வாயோ 2 வாயோ சாப்பிட்றது அவனுக்கு கூடும். இப்படி மார்க்கத்தில் அந்த லரூரத்துன்னு சொல்லக்கூடிய ஒரு நிர்பந்தத்தில் அனுமதி இருக்குது. அப்போ இந்த ஃபுகஹாக்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்க, ஷாஜஹான்கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் பெரிய மன்னர், உங்களை பார்க்க பல நாடுகள்லேருந்து பலவிதமான மன்னர்கள்லாம் வருவாங்க. அப்படி வர்றப்போ நீங்கள் சும்மா இந்த சாதாரண ட்ரெஸ் எல்லாம் போட்டால் அது நல்லா இருக்காது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த லரூரத்துக்காக வேண்டி நீங்கள் கொஞ்சம் பெரிய ஆளுன்னு காமிக்கணுமே, இதுக்காக வேண்டி நீங்கள் பட்டு உடுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி என்னாச்சு, முடிஞ்சிருச்சு. சொன்ன உடனே ஷாஜஹானுக்கு சந்தோஷம். இதை யாரு கேட்டுட்டு இருக்கிறா? ஷாஜஹானுடைய மகன் அவுரங்கசீப் கேட்டுட்டு இருக்கிறார். பட்டை சொல்லியாச்சு, செய்யவும் சொல்லியாச்சு. ஷாஜஹான் மன்னருக்கு அளவெடுத்து போய் பட்டெல்லாம் துணி செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க மன்னருக்கு. இந்த மாணவர் என்ன பண்றாரு, உஸ்தாதான முல்லா ஜுயூன் போய் சொல்றாரு, என்னன்னு, இந்த மாதிரி நான் அரசவையில் இருந்தேன், என்னுடைய அத்தா இந்த மாதிரி ஃபுகஹாக்கள்கிட்ட கேட்டாங்க, அதுக்கு நாளிங்கள் எல்லாரும் இப்படி சொல்லிட்டாங்க, இது எப்படி கூடுனானா, நீ எனக்கு கூடாது இல்லை, எங்களுக்கு பாடம் நடத்தி கொடுத்துருக்கிறீங்க, சொல்லி கொடுத்துருக்கிறீங்க, இவங்க எல்லாம் இப்படி கூடுன்னு சொல்லிட்டாங்களே, இது சரிதானா அப்படின்னு உஸ்தாதுகிட்ட ஒரு சந்தேகத்தில் கேட்குறாங்க. உஸ்தாதுக்கு என்னடா இது மன்னரா ரெண்டு இப்படி பண்றாருன்னு உஸ்தாத் என்ன சொல்லிட்டாங்க, அந்த பட்டை உடுப்பது ஆண்களுக்கு ஹராம், ஹராமை செய்தவனுக்கும் சரி, ஹராமை செய்தவனுக்கு துணை நின்றவனுக்கும் சரி அது பாவம் தான் சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு என்ன ஆயிடுச்சு, பையன் யார்கிட்ட, அத்தாட்ட சொல்றாரு, ஷாஜஹான். அவுரங்கசீப் ஷாஜஹான் சொல்றாங்க, இந்த மாதிரி நான் உஸ்தாதிட்ட போய் சொன்னேன், அவங்க இது தப்புன்னு சொல்லிட்டாங்க, நீங்க உடுக்கிறதும் ஹராமு தான், தப்பு தான், உங்களுக்கு யார் இதை உடுக்கணும்னு சொல்லி கொடுத்தாங்களோ அவங்க சொன்னதும் தப்பு தான். மன்னருக்கு கோபம் வந்துடுச்சு. அவர் மன்னர், மிகப்பெரும் ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர், அவர் ஒரு விஷயத்தை ஆசைப்பட்டது நடக்கலைன்னா என்ன வேணாலும் பண்ணலாம். ஷாஜஹான் கோபத்தில் என்ன பண்ணிட்டாரு, முல்லா ஜுயூனை பிடிச்சிட்டு வாங்கன்னு படையை அனுப்பிட்டார். முல்லா ஜுயூனை அடிச்சு இழுத்து வாங்க படையை அனுப்பியாச்சு. அவுரங்கசீப் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு பயம், நம்ம உஸ்தாதை தூக்கிட்டு வரதுக்கு படையை அனுப்பிட்டாங்கன்னு வேகமாக ஓடி போகிறாங்க உஸ்தாதுக்கு. போயிட்டு இந்த மாதிரி நான் போய் இதை சொன்னேன் எங்கள் அத்தாட்ட, அவர் கோபத்தில் உங்களை படை அனுப்பிட்டாரு, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு முல்லா ஜுயூன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நான் ஜுண்டுல்லாவை அழைப்பேன், நான் ஜுண்டுல்லாவை அழைப்பேன், என்னுடைய தந்தை அவரினுடைய படையை அனுப்பலாம், நான் அல்லாஹ்வினுடைய படையை தொழுது கேட்க போறேன்னு இவங்களுக்கு பயம் வந்துருச்சு, நம்ம அத்தாக்கு ஏதாவது ஆயிருமோ. ஏன்னா முல்லா ஜுயூன் சாதாரண ஆள் கிடையாது, மிக பெரும் ஒரு வழி,
கரம் ஏந்தினால் அடுத்த நொடி எது நடக்கும் என்று இவர்களுக்கும் தெரியும், மன்னருக்கும் தெரியும். மன்னர் கொஞ்சம் மறந்துட்டார். யார் அவுரங்கசீப் இதை சொன்ன உடனே நேராக ஓடி அத்தாட்ட போனாங்க. போயிட்டு இந்த மாதிரி நான் போய் எங்கள் உஸ்தாத சொன்னேன், அவங்க ஜுந்துல்லாவை கூப்பிடுறேன்ட்டாங்க, அதனால நீங்க பார்த்து உடனே ஷாஜான் கொஞ்சம் தெளிவாயிட்டார். ஐயோ நம்ம இவங்க பேர்ல நம்ம படை அனுப்பி விட்டு அவங்க ஜுந்துல்லாவை நம்மளை அனுப்பினா நம்ம ஒட்டுமொத்தமா இன்னைக்கே அழிஞ்சு போயிடும்னு சொல்லி யாரு ஷாஜான் மன்னிப்பு கேட்டு விடுறாரு பையன்கிட்ட சொல்லி, நான் போய் உங்க உஸ்தாத மன்னிப்பு கேட்டேன்னு சொல்லியிருக்கேன். உடனே உஸ்தாத மறுபடியும் மாணவர் ஓடி போறார். ஏன் துவா கேட்க கூடாது? முன்னாடியே உஸ்தாத் துவா கேட்டா முடிஞ்சிருச்சு, துவா கேட்கறதுக்கு முன்னாடி போய் சொல்லணும் இந்த விஷயத்தை, மன்னிப்பு கேட்டாருங்கிறத. போய் நிக்கிறதுக்குள்ள கையை இறக்கிட்டாங்க. துவா கேட்ட முடிஞ்சு போனே சொன்னாங்களா, அத்தா உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்க சொன்னாங்க, காலம் கடந்து விட்டது, நான் இறைவனிடத்தில் ஜுந்துல்லாவை கேட்டு விட்டேன், இப்போ நீ மன்னிப்பு கேட்டேன்னு சொன்னதுனால நான் அல்லாட்ட அதை வேணான்னு சொல்லிடுறேன், ஆனால் இந்த ஒரு நிகழ்விற்காக வேண்டி உன்னுடன் இந்த ஆட்சி ஒட்டுமொத்தமாக முடிந்து விடும் அப்படின்னு சொன்னாங்க. முல்லாஜியும் ரலியல்லாஹு இந்த ஒற்றை வார்த்தை, ஒரு வலியினுடைய ஒற்றை வார்த்தை. இங்க ரெண்டு விதமான விஷயத்தை நம்ம விளங்கணும். பட்டு உடுக்கிறது ஹராம், அதை உடுக்கணும்னு ஆசைப்பட்டது அது ஒரு தப்பு. இந்த ஹராமை செய்வதற்கு முனைந்த ஒரே காரணத்திற்காக வேண்டி பல ஆண்டு காலம் இந்தியாவில் ஆட்சி செய்த முகலாயர்களினுடைய அரசாட்சி அவுரங்கசீபோடு முடிந்தது. ஏன்? நான் எடுத்து கூறிய ஷரீஅத்தை எவன் புறக்கணிக்கிறானோ அவனுக்கு நெருக்கடியான வாழ்க்கை என்பதை ரப்புல் ஆலமீன் அரசர்களை வச்சே உதாரணமாக காமிச்சிட்டான். ஒன்று. இரண்டாவது, என்றைக்கும் நல்லடியார்கள் சாலிஹீன்களினுடைய வாயில விழுகக்கூடாது. பெரியவங்களோட வாயில் என்றைக்கும் விழுந்து விடக்கூடாது. அவர்கள் ஒற்றை வார்த்தையை தன் நாவிலிருந்து வெளிப்படுத்தினா வாயிலிருந்து வந்ததுதான். அதுக்கப்புறம் என்னதான் அல்லாட்ட யாரெல்லாம் நான் தெரியாம சொல்லிட்டேன், நான் சொன்னதுல அவரை மன்னிச்சுக்கோன்னு சொன்னாலும் வந்த வார்த்தை வந்ததுதான், மீட்ட முடியாது, மீளவும் மீளாது. வந்த வார்த்தைக்காக வேண்டி வாழ்க்கையில் கஷ்டத்தை கட்டாயம் அனுபவித்தே ஆக வேண்டும் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஷரீஅத்தை எடுத்து எப்பொழுதெல்லாம் நடக்கிறோமோ அன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படிங்கிறத நம்ம தெளிவான முறையில் நம்ம விளங்கிக்கணும். இது ஒண்ணு. அடுத்து இமாம் பெருமக்கள் சாலிஹீன்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மெல்லாம் இது போன்ற கண்ணியமான இரவு, புனிதம் மிக்க இரவு அப்படிங்கிறதுனால நம்ம ஒண்ணு கூடுறோம். ஆனா ரப்புல் ஆலமீன் என்ன செய்கிறான் தெரியுமா? ஒவ்வொரு நாளும் ரப்புல் ஆலமீன் முதல் வானத்திற்கு வருகிறான். வந்ததற்கு பின்னால் அவன் கேட்கிறான், அலா அறிந்து கொள்ளுங்கள், யாராவது இடத்தில் பாவ மன்னிப்பை தேடுபவர்கள் இருக்கிறீர்களா? நீங்கள் கேட்டால் நான் உங்களின் பாவங்களை மன்னிக்கிறேன். ஏதோ இன்னைக்கு மட்டும் கிடையாது, இன்றைக்கும் ரப்புல் ஆலமீன் கேட்கிறான். இன்றைக்கு மாத்திரமல்ல, ஒவ்வொரு இரவிலும் ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா வானத்தினுடைய முதலாவது வானத்தில் நம்மை பார்த்து அவன் கேட்டுக்கொண்டே இருக்கிறான். நாம் எல்லாம் உறங்கிக் கொண்டே இருக்கிறோம். இதுதான் நடக்கிறது. இதை விளங்குறனாலதான் வலிமார்களா ஆனாங்க, சாலிஹீன்களா மாறினாங்க, நல்லடியார்களா இருக்கிறாங்க. என்றைக்கு இதை நாமும் விளங்குகிறோமோ இன்ஷா அல்லாஹ் நாமும் ஒரு வழியாக கட்டாயமாக முடியும், நாமும் சாலிஹீன்களில் கட்டுப்பட்டவர்களாகவும் மாற முடியும் என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். என்றைக்கு ஒரு மனிதன் இதை முழுமையான முறையில் விளங்கி நடக்கிறானோ அன்றைக்கு அவனுடைய வாழ்க்கையில் எல்லாம் கிடைக்கும். ஒன்றை மட்டும் நம்ம விளங்கிக்கணும், உலகத்தில் காஃபிர்களுக்கு கொட்டி கொட்டி கொடுக்க தெரிந்த ரப்புல் ஆலமீனுக்கு நமக்கு கொடுக்க தெரியாதா? அவங்க என்ன அல்லாஹ்னா சொல்லிட்டு இருக்கிறாங்க, எதையோ சொல்லிட்டு இருக்கிறாங்க, இருந்தாலும் அவங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கிறானு. அவங்களுக்கு கொடுத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அப்படின்னு அவனை நினைச்சு வணங்குற நமக்கு தர மாட்டானா என்ன? தருவான். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை, அத்துன்யா சிஜ்னுல் முஃமின், உலகம் முஃமின்களுக்கு சிறைச்சாலை. இந்த உலகத்தில் நம்ம நினைச்ச மாதிரிலாம் வாழ முடியாது, வாழவும் கூடாது.
அப்படி வாழ்ந்தால் நம்முடைய கியாமத்து ஆகிரத்து பாதிக்கப்படும் என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். ஒரு அழகான ஒரு உதாரணத்தை சொல்லுவாங்க. இமாமுனா கஸ்ஸாலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய கிதாபான மின்ஹாஜுல் ஆபிதீனிலே பதிவு செய்வார்கள். இந்த உலகத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், நம்ம நினைக்கலாம் இந்த வழிமார்கள்னு நம்ம சொல்லிட்டே இருக்கிறோம், நிறையா தடவை சொல்றீங்க, அவங்கெல்லாம் அப்படி இருந்தாங்க, அவங்க அப்படி தொழுதாங்க, இப்படி இருந்தாங்க, அப்படி நம்ம நல்லா வாழ முடியுமா, நம்ம உலகத்தில் தேவை இருக்கதான செய்து எப்படி நம்மளால இருக்க முடியும் அப்படின்னு கேட்கறவங்களுக்கு உதாரணம் சொல்றாங்க. யார்? இமாமுனா கஸ்ஸாலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. ஒருத்தர் என்ன பண்றாரு, இப்போ உதாரணத்துக்கு என் வீட்டில் 2 பேர் நான் என்ன பண்றேன், ஒரு விருந்துக்கு கூப்பிடுறேன். விருந்துக்கு கூப்பிட்றப்போ 2 பேர் என் வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே ஒருத்தருக்கு அந்த 2 பேருக்கு நான் உணவு சமைச்சிட்டு இருக்கேன், சமயக்கட்டில் நான் சமைச்சிட்டு இருக்கிறேன், 2 பேர் வராங்க. ஒருத்தர் என்ன பண்றாரு, அவர் ஹாலில் உட்கார்ந்துருக்கிறார். இன்னொருத்தர் என்ன பண்றாரு, சரி இந்த ஆள் என்னத்தை தான் சமைக்கிறாருன்னு போய் பார்த்துட்டு வருவோமே அப்படின்ட்டு சமயக்கட்டில் எட்டி பார்க்குறாரு. நான் என்ன பண்றேன், டேஸ்டான அல்வா செஞ்சுட்டு இருக்கிறேன். அல்வா செய்யறதுக்கு நெய் அது இது நிறைய ஊத்துறேன், மனம் வேற தூக்குது. 2 பேருக்கும் சாப்பிடணுங்கிற ஆசை, ஒரு ஆளுக்கு உட்காரவே முடியல, கண்ணிலையாவது பார்த்துடணும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி அப்படின்னு ஆசையில் பார்க்குறாரு. பார்த்தா நான் அழகாக அந்த அல்வாவெல்லாம் செஞ்சு தட்டில் வச்சுட்டு 2 தட்டில் போட்டு வச்சுட்டேன். வச்சதுக்கப்புறம் 2 தட்டுக்கு மேலே கொஞ்சோண்டு விஷத்தை தடவிட்டேன். 2 தட்டுக்கு மேலேயும் கொஞ்சோண்டு விஷத்தை தடவிட்டேன். 2 தட்டுலையும் தடவனதை யாரு பார்த்தா, ஒருத்தர் பார்த்தார், இன்னொருத்தர் பார்க்கல. ஏன்னா ஒருத்தர் தான் சமைக்கிட்ட எட்டி பார்த்தவர், இன்னொருத்தர் அங்கே உட்காந்து தான் இருக்கிறார். அப்போ இவர் பார்த்துட்டு பேசாம உட்காந்துட்டார். அந்த ஆள்கிட்ட எதுவும் சொல்லலை, பேசாம உட்காந்துட்டு அவர் அந்த மூஞ்சியில் இருந்த மலர்ச்சி சந்தோஷம் எல்லாமே போச்சு. போனதுக்கு ஒரு உம்முனே உட்காந்துருக்கிறார். என்னடா இவன் நமக்கு விருந்தின் கூட்டு நம்மளை ஆளை முடிக்கிறதுக்கு பார்த்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கவலையிலே உட்காந்துருக்கிறார். இவர் அல்வாவையும் கொண்டு கண்ணு முன்னாடி வச்சுட்டு சாப்பிடுங்கிறார். யாரு சாப்பிடுவா? பார்த்தவர் அதை தொட்டு கூட பார்ப்பாரா? அதை தன் கரத்தால் தொட செய்வாரா? பார்த்தவர், பார்க்காதவர் வேணா சாப்பிடலாம். இதுதான் நல்லடியார்களுக்கும் நமக்கும் உள்ள உதாரணம் என்று இமாமுனா கஸ்ஸாலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுவார்கள். இந்த உலகத்தை அவர்கள் விஷமாக பார்த்தார்கள், நீங்கள் சுவனமாக பார்க்கிறீர்கள். அதனால் இந்த உலகத்தினுடைய விஷம் உங்கள் கண்களுக்கு தெரியவில்லை, அதன் அழகில் நீங்கள் மயங்கி போகிறீர்கள், அதன் அலங்காரத்தில் நீங்கள் விழுகிறீர்கள். எவன் ஒருவன் அதனுடைய யதார்த்தமான விஷத்தை காண்கிறானோ அவன் பேருக்கு பூமிக்கு மேல இருப்பான். உள்ளமும் நினைவும் நாவும் எல்லாம் இறைவனினுடைய சிந்தனையிலும் அவனினுடைய திக்ரிலும் அவனினுடைய எல்லா தஸ்பீகளிலேயுமே அவனுடைய வாழ்க்கை கழிந்து கொண்டிருக்கும். விளங்கிக் கொள்ளுங்கள் என்று இமாமுனா கஸ்ஸாலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் என்றால் நாம் விளங்க வேண்டும். பராத் என்பது சிறப்பிற்குரிய ஒரு இரவு. இன்றைய நாளில் நாம் இபாதத்து செய்தால் ஏனைய நாட்களை விடவும் இன்றைய நாளைக்கு உண்டான சவாபு அதிகம் தான். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளைக்கும் குறைஞ்சது தஹஜ்ஜுதாவது தொழுகணும். இன்னைக்கு இரவு முழுக்க தொழுகணும். மற்ற நாட்களில் கொஞ்சமாவது ஒரு 2 ரக்காத்து, நிறைய அவனும் தொழுக வேணும். பாங்கு சொல்றதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி எந்திரிச்சா போதும். எந்திரிச்சு ஒரு 2 ரக்காத் தஹஜ்ஜுதை தொழுது பாருங்கள். அதனுடைய விளைவை, அதனுடைய பிரதிபலிப்பை உங்களுடைய வாழ்க்கையில் கண்கூடாக பார்ப்பீர்கள் என்பது நிச்சயம். எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. தஹஜ்ஜுத் அல்லாஹ் எல்லாத்துக்கும் தர மாட்டான், எல்லாத்துக்கும் தஹஜ்ஜுத் கிடைக்காது. அல்லாஹ் எல்லாத்தையும் முழிக்க வச்சு தொழுக வைக்க மாட்டான். தஹஜ்ஜுத் என்பது பாக்கியம் நிறைந்த ஒரு நேரம். ஃபஜ்ர் கூட பெரும்பாலும் எந்திரிச்சிருவாங்க. ஃபஜ்ர் ஃபர்லு, நான் எந்திரிக்கணும், தொழுகலைன்னா அல்லாஹ் இந்த தண்டனை கொடுத்துருவான். தஹஜ்ஜுத் என்பது அல்லாஹ் கடமையாக்காத ஒன்று. கடமை இல்லாத ஒன்றை எவன் செய்கிறானோ இறைவனுக்கு பிடித்தமானவர்களாக ஆகுவார்கள். என்றைக்கு இறைவனுக்கு பிடித்தமானவர்களாக ஆகுகிறோமோ எல்லா நபிமார்களுக்கு பிடிச்சவங்களாக ஆகிடுவோம். எல்லா ரசூல்மார்கள், எல்லா வலிமார்கள், மலாய்க்கத்துமார்களினுடைய நாவில் நம்முடைய பெயர் துலங்குவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்பதை நாம் மனதில் கொண்டு எல்லா இரவுகளிலேயும் குறைந்தது தஹஜ்ஜுதையாவது தொழுக வேண்டும் என்பதை மனப்பூர்வமாக நாம் இன்றிலிருந்து நம்முடைய எண்ணத்தில் கொண்டு வந்து நம்முடைய எல்லா வாழ்க்கையிலேயும் எதையெல்லாம் ரப்புல் ஆலமீன் சொல்லி இருக்கிறானோ
அதையின்படி வாழ்ந்து எதையெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்களோ அதை மாத்திரமே நம் வாழ்க்கையில் செயல்படுத்தி எவைகளையெல்லாம் தவிர்த்து நடக்க சொல்லி ஏவி இருக்கிறார்களோ அவை அனைத்தையும் விட்டு வாழ்ந்து மரணிக்கக்கூடிய நசீபை நம் எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக. நாளை கியாமத்து நாளிலே கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கரம் பிடித்து சுவனத்திற்குள்ளால் நுழையக்கூடிய நசீபை நம் எல்லோருக்கும் ரப்புல் ஆலமீன் தந்தல் புரிவானாக. பிஹக்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி நிறைவு பெறுகிறேன். ஜஸாக்குமுல்லாஹு கைரன் கஸீரா ஃபித் தாரைன் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.